தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிடுறாரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான பிரச்சனைகளை பத்தி என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாயை திறப்பார் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க எதிர்க்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். தயவு செஞ்சு வாய் திறந்து பேசுங்க சிஎம் சார். அண்ணே அண்ணே, எனக்கு ஒரு சின்ன கேள்வின்னு, நீங்க இத்தனை வருஷம் ஆட்சியில இவ்வளோ கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கும் போது வாய்க்குள்ள கொல்கட்டை வச்சிருந்தீங்களா அண்ணே? நீங்களும் உங்க அப்பாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அந்த மனுஷன்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எப்போ எது செய்யணும் நல்லா தெளிவாக பிளான் பண்ணி, அது எப்படி அப்பனும் பிள்ளையும் வேற வேற இடத்துல ஒரே டைலாக் எப்படி பேசுறீங்க? அப்போ உங்களோட அட்மின் உங்களோட ஸ்கிரிப்டை செக் பண்ணல. அப்பனுக்கும் பையனுக்கும் ஒரே ஸ்கிரிப்டை தான் போட்டோ ஸ்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? ஏயா பிக்காளித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களை யாராவது கேட்டா என்ன பண்ணுவீங்க? அண்ணே உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை எடுக்குன்னு எங்க தளபதியை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்க தீ பிடிச்சி எரியுது. ஏன்னா அவர் எல்லாமே கரெக்டா செஞ்சுக்கிட்டு வராரு. இவரு பெரிய நொட்டு சட்டையை போட்டுட்டாங்களாம், அதுக்கப்புறம் போர்டு பிடிச்சிட்டாங்களாம். கதறது கேக்குதா சிஎம் சார்னு? இந்த பிக்காளித்தனம் தான் பண்ணாதேன்னு அன்னைக்கே அவரு சைலண்டாவே வார்னிங் கொடுத்தாரு. இன்னும் திருந்தல திரு உதயநிதி அவர்களே. அப்பா நல்லா இருக்காரா? முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏன் ஜெயிலுக்கு போயிடுவோன்னு பயப்படுறீங்களா? இல்ல உங்களுடைய தண்டவாளம் வண்டவாளத்துல ஏறிடுவோன்னு பயப்படுறீங்களா? கருகிற வாடை அங்கே இருந்து இங்க வரைக்கும் அடிக்குது கருகிற வாடை. எது கருக்குதுன்னு கழட்டி பார்த்தாதான் தெரியும் போல இருக்கு. நீங்க நடத்துங்க.